மனநலம் சார்ந்த பாதிப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கா? நம்மளே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம அறியாம சின்ன வயசுல யாராவது எங்கேயாவது ஏதாவது நம்ம ஃபீல் இருக்கும். சில பெண்கள் சொல்லுவாங்க, ஆமா மேடம், நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இப்படி நடந்துச்சு. இப்போ என் பெண் குழந்தை நான் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எனக்கு அந்த பயம் வருது, என் குழந்தைக்கு அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் நெருங்கின உறவுகளுக்கு நான் குழந்தைய விடுறதே கிடையாது. குழந்தைகள் எந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டே போறது கிடையாது. ஒரு ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல்ங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நகர்ப்புறத்துல அதிகமா இருக்கு, கிராமப்புறத்துல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற ஒரு பெண் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு மூட் ஸ்விங் சொல்லுவாங்க இல்லையா? அந்நியன் படத்துல விக்ரமன் மாறினாரு, செகண்ட் மாற மாட்டாங்க, இருந்தாலும் அடிக்கடி மாறுவாங்க. நல்லா பேசிட்டு தானே இருந்தாங்க. இவங்க ஏன் திடீர்னு கோவப்பட்டாங்க, திடீர்னு ஏன் அவங்க கண் கலங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவியிலோ யாரோ பேசும்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பெண்ணை அவங்க அந்த நேரத்தில் கவனிச்சிருப்பாங்க. அது உடனே அவங்களோட ஆழ் மனசுல இருக்கிற அவங்களோட பாதிப்பு வெளிப்படும். அப்படிங்கும் போது எப்படி அவங்களால எல்லா விஷயங்களையும் முழுமையா செய்ய முடியும்? நிச்சயமா அவங்களுக்கு முன்னேற்ற தடை வரும் இல்லையா? அதை நம்ம சரி பண்ணணும்னாக்க மனநலத்தை சரி பண்றதுக்கு ஈஸியான சில விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நான் சொல்றேன். முதல்ல நீங்க கைகளை தெரியல, எல்லாரும் பூவை என்ன பண்றோம், ஓங்கி ஒரு குத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கட்டளை உள்ளார வைங்க. உள்ளார வச்சு மீதி வரலாம் மூடுனீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. அதாவது இப்படி பண்றதுக்கும் இப்படி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்படி பண்றது என்னோட நம்பிக்கை, நான் உன்னை உடைச்சிட வேண்டாம், முகத்தை உடைச்சிட வேண்டாம். இது என்னால முடியும், நான் மீண்டு வருவேன். தன்னம்பிக்கை, நம்பிக்கைக்கு தன்னம்பிக்கைக்கு வித்தியாசம் வேணும் இல்லைங்களா? தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும். அப்போ உங்களுக்கு மனம் எங்கேயாவது ஒரு இடத்துல சோர்ந்து போகுதுன்னா, நீங்க தயவு செஞ்சு உங்க கைகளை இப்படி நிறுத்தி வச்சு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. யாரையும் பேசாதீங்க. நான் சமைச்சிட்டு இருந்தேன், அடுப்புல விட்டுட்டு நான் போய் உட்காந்துக்குவோம் மேடம்னா கேட்காதீங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது செய்யுங்க. இல்லையா, தூங்க போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா, உங்க மனதுக்குள்ளார முடங்கி போன நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு வெளியே போயிடும். உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் சாதிக்க பிறந்தவள், சாதிக்க முடியும் வரை நான் ஓய மாட்டேன். அதுதான் முன்னேற்றத்துக்கான அடிப்படையாக இலக்கா இருக்க முடியும் நமக்கு. இது மனநலத்தை காக்கிறது. அடுத்தது